ஹலோ. நேற்று இந்த பர்ஸ் கிளச் பர்ஸ் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு 500 பர்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு பர்ஸ் ஜென்ஸ் பர்ஸும் நமக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அங்கே அண்ணன் அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன். இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் இருக்குது. அண்ணன்ட்ட கேட்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ணன் என்னென்ன செய்றீங்க? ஆமாண்ணே, நல்லா இருக்குண்ணே. ஆமா, இப்படி இருக்க பர்ஸை தான் நம்ம வெட்டணும்னு இந்த மாதிரி ஆயிருதானே. ஆமா, இந்த பர்ஸோட வெயிட் வந்து இவ்வளவு இருக்கும். 1 mm வரும். இதான் 1 mm வெயிட், கிட்டத்தட்ட 1 mm-க்கு 2 கோடு கம்மியா இருக்கு. இதை வந்து இந்த சைஸ்ல ஆக்கணும். 1 கோடு இல்ல 2 கோடு ஆக்கணும். இப்பதான் அந்த பண்ண போறோம். அதை எப்படி நம்ம செய்ய போறோம்? அதே தாங்க பண்றோம். இப்ப இதை எடுத்து வச்சாச்சு. சரி, பேர் வந்து ஃபிளெக்சிபிள் பிவிசி சீலர். சரிண்ணே. வெல்டிங் மிஷின் சொல்லுவோம், சீலிங் மிஷின் சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த முள்ளு ஓடுது, அது இது என்னன்னு? வந்து டைமர் 12 செகண்ட் வச்சிருக்கேன். சரி, ஆனா ஒரு பர்ஸுக்கு 12 செகண்ட் பத்தாது. 24 24 செகண்ட் வந்து வேக வைக்கணும். முடிஞ்சா இப்ப திரும்ப அடிக்கிற பாருங்க, காமி. இது வெளியே வரும் பாருங்க, இலகி ஜூம் பண்ணி காமி. இலகி பிளாஸ்டிக் வெளியே வருதா, இந்த ஊடி வருதா? ஆமா வருது. இப்ப 24 செகண்ட் வச்சாச்சா? வச்சிட்டோம். இப்ப இலகி இது வந்து கூல் ஆகி நிக்குது. சரி, பிளாஸ்டிக் கூல் ஆகி நிக்குது. ஆமா நிக்குது. இப்ப உடனே தூக்குனா என்ன ஆகும்? கூல் போறா கீழே ஒழுகி ஓடிடும். ஓகே. இப்ப அதனால 1 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கிறேன். இது வந்து லிக்விட் கூலிங் பண்ண முடியாது. இப்ப பிளாஸ்டிக் கூடம், பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் செஞ்சா அதை கொண்டு போய் தண்ணியில போடுவாங்களா, தண்ணியில போட்டு கூல் பண்ணுவாங்க. ஆமா, இது அப்படி பண்ண முடியாது. இது வந்து இந்த காத்துல தான் கூல் ஆகும். இப்ப கூல் ஆகிருக்கும், ஒட்டி இருக்கும். இந்த ஒட்டிக்குச்சா? இதை எடுக்கும். எடுத்துட்டு இப்ப மேல ஒட்டிடுச்சு. இங்க எடுக்கும். எடுத்துட்டு இது எதுக்காக இப்படி பண்றோம்? எதுக்காக ஸ்கேல் வச்சு எடுக்கிறோம்? அந்த இடத்துல நல்லா ஒட்டுறதுக்காண்டி, இஞ்சிக்கிட்டு வராம ஒட்டுறதுக்காண்டி. இருக்கா இப்படி இருக்குது. வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி மாறும். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாமே வச்சுக்கலாம். ஜென்ஸ் பர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் செய்யறாங்களானே. இங்க ஒரு பாக்கெட். இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லாருமே வந்து லெதர்ல பண்ணுவாங்க. இதுவும் லெதர் தான், ஆர்டிபிஷியல் லெதர், வீகன் லெதர். அது ஒரிஜினல் லெதர்லயும் பண்ணுவாங்க, இந்த லெதர்லயும் பண்ணுவாங்க. பட் எல்லாமே வந்து தையல்ல தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீலிங் மிஷின்ல பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த மிஷினை பத்தி சொல்றீங்களானே? இந்த சீலிங் மிஷின்ல பாதி வேலை இதுல பண்ணிட்டு டெல்லியில என்ன பண்ணுவாங்கன்னா, பாதி பண்ணிட்டு டெல்லியில சைனாலாம் பாதி பண்ணுவாங்க. இந்த ஃபிட்டிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு போட முடியாது. சரி, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தையல் போடுவாங்க சுத்தி. சரி. இப்ப இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங்லேயே பண்ணிருக்கோம். இந்த ஒயிட்டா தெரியுது அப்புறம் கொஞ்சம் நேரத்துல ரெட் ஆக்கிரும், கலர் பண்ணி. ஓகே, புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங்லேயே பண்ணிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஏன்னா யூடியூப்ல இந்த மாதிரி வந்திருக்காது, யாரும் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மிஷின்ல வந்து ரெயின் கோட் தயார் பண்றாங்கல்ல, ரெயின் கோட், வாட்டர் பெட், மெடிக்கல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வாட்டர் பெட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பண்றது இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிளட் பேக்ல வச்சுப்பாங்க, பிளட் கவர் இருக்கும்ல, ரத்தம் கொண்டு போற கவர். ஆமாண்ணே, அதுக்கு தான் தயார் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த மிஷின்ல தான் செய்யறாங்களா? ஆமா. அப்புறம் யூரியன் பேக் இருக்குல்ல, ஆமா, அது. அப்புறம் அந்த Dress வாங்கும்போது சட்டை கவர், சேலை கவர்லாம் வரும்ல, ஆமா, அந்த கவர்லாம் இந்த சீலிங் மிஷின் தான் தயார் பண்றாங்க. சரிண்ணே. இந்த ரேக்ல வந்து ஏதோ வச்சிருக்கீங்களே, அது என்னதுனே? அந்த ரேக்ல நமக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு? இது வந்து இதோட டை. ஒவ்வொரு டை 2000, 3000, 5000 போகும். டைனா என்னதுனே? நம்ம இங்க மாட்டிருக்கோமே, இதுவானே? கையை வச்சிட கூடாது. இத மாட்டிருக்க தான் டை. இதுல வந்து 2000 வாட்ஸ் கரண்ட் வருது. இங்க ஜூம் பண்ணி காமி இந்த பிளேட். 2000 வாட்ஸ். புரியுதா? இவ்வளவு கரண்ட்ல வந்து நம்ம இத அடிச்சிட்டு இருக்கோமானே? 2 கிலோவாட் இந்த டைல வந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்க்ரூல எல்லாம் வரும் கரண்ட். டெஸ்டர் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேற என்ன கேக்குறீங்க கேளுங்க. இந்த மேல இருக்கு வோல்டேஜ் மீட்டர். மேல இந்த பக்கம் ரெட் கலர்ல இருக்கு வோல்டேஜ் மீட்டர். சரினே. 250 வோல்டேஜ் தேவை. நடுவுல நம்பர் மாதிரி இருக்கு, அது நம்பர் காட்டுமா? அது வந்து கவுண்டிங், எத்தனை பர்ஸ் அடிச்சிருக்கும் அப்படின்றத காட்டும். அப்படின்ற கவுண்டிங். ஹலோ. நேற்று இந்த பர்ஸ் கிளச் பர்ஸ் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு 500 பர்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு பர்ஸ் ஜென்ஸ் பர்ஸும் நமக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அங்கே அண்ணன் அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் நான் அதை காட்டுறேன். இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் இருக்குது. அண்ணன்ட்ட கேட்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ணன் என்னென்ன செய்றீங்க? ஆமாண்ணே, நல்லா இருக்குண்ணே. இந்த பர்ஸ் இருக்கா? ஆமா, இந்த மாதிரி பிசு வெட்டணும். இப்படி இருக்க பர்ஸை தான் நம்ம வெட்டணும்னு இந்த மாதிரி ஆயிருதானே. ஆமா, இந்த பர்ஸோட வெயிட் வந்து இவ்வளவு இருக்கும். 1 mm வரும். 1 mm வெயிட், கிட்டத்தட்ட 1 mm-க்கு 2 கோடு கம்மியா இருக்கு. இதை வந்து இந்த சைஸ்ல ஆக்கணும். 1 கோடு இல்ல 2 கோடு ஆக்கணும். இப்பதான் அந்த பண்ண போறோம். அதை எப்படி நம்ம செய்ய போறோம்? அதே தாங்க பண்றோம். இப்ப இதை எடுத்து வச்சாச்சு.
இந்த சரி மிஷின் பேர் வந்து ஃபிளெக்சிபிள் பிவிசி சீலர். சரிண்ணே வெல்டிங் மிஷின் சொல்லுவோம், சீலிங் மிஷின் சொல்லுவோம். இந்த பக்கம் இந்த முள்ளு ஓடுது அது இது என்னதுண்ணே வந்து டைமர் 12 செகண்ட் வச்சிருக்கேன் ஒரு சரி பர்ஸ். ஆனா ஒரு பர்ஸுக்கு 12 செகண்ட் பத்தாது. ம் 24 செகண்ட் வந்து வேக வைக்கணும். இதுல. முடிஞ்சா அப்ப ம் திரும்ப அடிக்கிற பாருங்க காமி. இப்ப இது வெளியே வரும் பாருங்க இலகி. ஜூம் பண்ணி காமி. இலகி பிளாஸ்டிக் வெளியே வருதா? இந்த ஊடி வருதா? ம் ஆமா வருது இந்த இப்ப பக்கம் வருது 24 செகண்ட் வச்சாச்சா? வச்சுட்டோம் இப்ப இலகி இது வந்து கூல் ஆகி நிக்குது. சரி பிளாஸ்டிக் கூல் ஆகி நிக்குது ஆமா நிக்குது. இப்ப உடனே தூக்குனா என்ன ஆகும்? கூல் போறா கீழே ஒழுகி ஓடிடும். ஓகே இப்ப அதனால ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுக்கிறேன். இது வந்து லிக்விட் கூலிங் பண்ண முடியாது. இப்ப பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் செஞ்சா அதை கொண்டு போய் தண்ணியில போடுவாங்களா? ஆமா தண்ணியில போட்டு கூல் பண்ணுவாங்க. ஆமா இது அப்படி பண்ண முடியாது. இது வந்து இந்த காத்துல தான் கூல் ஆகும். இப்ப கூல் ஆகிருக்கும், ஒட்டி இருக்கும். ம் இந்த ஒட்டிக்குச்சா? இதை ஆ எடுக்கும், எடுத்துட்டு இப்ப மேல ஒட்டிடுச்சு. இதை இங்க எடுக்கும், எடுத்துட்டு இது இருக்கு. இது எதுக்காகண்ணே இப்படி பண்றோம் எதுக்காக ஸ்கேல் வச்சு எடுக்கிறோம் அந்த இடத்துல நல்லா ஒட்டுறதுக்காண்டி, இஞ்சிக்கிட்டு வராம ஒட்டுறதுக்காண்டி. இந்த இருக்கா இப்படி இருக்குது. ம் வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி மாறும். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ம் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ இங்க ஜென்ஸ் பர்ஸ் வந்து இந்த இங்க ஒரு மாதிரி தான் பாக்கெட். செய்றாங்களாண்ணே ஆமா, இங்க ஒரு பாக்கெட். இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லாருமே வந்து லெதர்ல பண்ணுவாங்க. இதுவும் லெதர் தான். ம் ஆர்டிபிஷியல் லெதர், வீகன் லெதர். ம் அது ஒரிஜினல் லெதர்லயும் பண்ணுவாங்க, இந்த லெதர்லயும் பண்ணுவாங்க. ம் பட் எல்லாமே வந்து தையல்ல தான் பண்ணுவாங்க. ம் இந்த மாதிரி சீலிங் மிஷின்ல பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த மிஷினை பத்தி இப்போ சொல்றீங்களாண்ணே இந்த சீலிங் மிஷின்ல பாதி வேலை இதுல பண்ணிட்டு டெல்லியில என்ன பண்ணுவாங்கன்னா, பாதி பண்ணிட்டு டெல்லியில சைனாலாம் பாதி பண்ணுவாங்க. ம் இந்த ஃபிட்டிங் எல்லாம் வந்து அவங்களுக்கு போட முடியாது. சரி இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தையல் போடுவாங்க சுத்தி. சரி இப்படிதான் வரும். இப்போ ஆ இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங்லேயே பண்ணிருக்கோம். இந்த ஒயிட்டா தெரியுது அப்புறம் ஆ திரும்ப கொஞ்ச நேரத்துல ரெட் ஆக்கிரும் கலர் பண்ணி. ஓகே புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் சீலிங்லேயே பண்ணிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ம் அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஏன்னா யூடியூப்ல இதுல இந்த மாதிரி வந்திருக்காது, யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. ம் இப்போ இந்த மிஷின்ல வந்து ரெயின் கோட் தயார் பண்றாங்கல்ல, ஆமா ரெயின் கோட்டு, வாட்டர் பெட்டு, மெடிக்கல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ம் வாட்டர் பெட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பண்றது ஆ அது இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிளட் பேங்க்ல வச்சுப்பாங்க, பிளட் கவர் இருக்கும்ல, ரத்தம் கொண்டு போற கவர், ஆமாண்ணே அதுக்கு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த மிஷின்ல தான் செய்றாங்களா ஆமா. அப்புறம் யூரியன் பேக் இருக்குல்ல, ஆமா அது. அப்புறம் அந்த ட்ரெஸ் வாங்கும்போது சட்டை கவர், சேலை கவர்லாம் வரும்ல, ஆமா அந்த கவர்லாம் இந்த சீலிங் தான் தயார் பண்றாங்க. சரிண்ணே இந்த ரேக்ல வந்து ஏதோ வச்சிருக்கீங்களே அது என்னதுண்ணே எந்த ரேக்ல? அந்த ரேக்ல நமக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்குல்ல அதுல என்ன இருக்கு இது வந்து இதோட டை. ஒவ்வொரு டை 2000, 3000, 5000 வரும். டைனா என்னதுண்ணே நம்ம இங்க கையை மாட்டிருக்கோமே வச்சு இதுவானே கையை வச்சிடக்கூடாது. இதை மாட்டிருக்க தான் டை. இதுல வந்து 2000 வாட்ஸ் கரண்ட் வருது. இங்க ஜூம் பண்ணிக்காங்க இந்த பிளேட்டை. 2000 வாட்ஸ். புரியுதா? இவ்வளவு கரண்ட்ல வந்து நம்ம இதை அடிச்சுக்கிட்டு ஆமா, இருக்கோமாண்ணே 2 கிலோ வாட் இந்த டைல வந்து வந்துகிட்டு இருக்கும். ம் இந்த ஸ்க்ரூல எல்லாம் வரும் கரண்ட். ஆ டெஸ்டர் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேற என்ன கேக்குறீங்க கேளுங்க. இந்த மேல இருக்கிறது வோல்டேஜ் மீட்டர். மேல இந்த பக்கம் ரெட் இந்த லெஃப்ட் கலர்ல சைடுல இருக்கிறது இருந்து வோல்டேஜ் மீட்டர். சரிண்ணே 250 வோல்டேஜ் தேவை. நடுவுல நம்பர் மாதிரி இருக்கே அது நம்பர் அது வந்து காட்டுமாண்ணே கவுண்டிங், எத்தனை பர்ஸ் அடிச்சிருக்கும் அப்படின்றத காட்டும் அப்படின்ற கவுண்டிங்.